Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம ஷார்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். தட் இஸ் வெரி ஸ்மால் சென்டென்சஸ். இந்த வீடியோ கண்டிப்பா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ பிகாஸ் நம்ம ஷார்ட் சென்டென்சஸ் தட் இஸ் ஸ்மால் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணி அதை மெமரைஸ் பண்ணிட்டு நீங்க மத்தவங்க கிட்ட கான்வர்சேஷன் பண்ணக்குள்ள அதை ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Without delay, let's get started. Let's see the first sentence. அதை புறக்கணிக்கவும் அப்படின்னா ஜஸ்ட் அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க, ரிஜெக்ட் பண்ணிடுங்க சொல்லுவோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிடுங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் இக்னோர் தட். இக்னோர்னா நெக்லெக்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றதுக்கு நம்ம இக்னோர்ன்ற வேர்டை சொல்லலாம். ஜஸ்ட் இக்னோர் தட். நெக்ஸ்ட் ஒன், புரிந்து கொள்ள முயற்சி செய். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, புரிந்து கொள்றதுக்கு முயற்சி செய். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், அதை விரைவாக செய். எதை செய்றீங்களோ அதை ஃபாஸ்டா செய்யுங்க, வேகமா செய்யுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? மேக் இட் குவிக். வேகமா செய்யுங்க, மேக் இட் குவிக். நெக்ஸ்ட் ஒன், என்னை நம்பு. என்னை வந்து பிலீவ் பண்ணுங்க, என்னை நம்புங்கன்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? கவுண்ட் ஆன் மீ. கவுண்ட் ஆன் மீனா என்ன நீங்க நம்புங்கன்னு அர்த்தம். கவுண்ட் ஆன் மீ. நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சரியாக இருந்தது. எல்லாமே சரியா தான் இருக்குன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் சீம்ட் ரைட். எல்லாமே வந்து சரியா தான் இருக்குன்னு அர்த்தம். எவ்ரிதிங் சீம்ட் ரைட். நெக்ஸ்ட் ஒன், திருப்பி கொடு. என்கிட்ட திருப்பி கொடுங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கிவ் இட் பேக். என்கிட்ட திருப்பி கொடுங்கன்னு அர்த்தம். கிவ் இட் பேக். நெக்ஸ்ட் ஒன், விட்டு கொடு. விட்டு கொடுத்துருங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கிவ் இட் அப். கிவ் இட் அப்னா விட்டு கொடுத்துருங்க. கிவ் இட் அப். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் நடக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? எனிதிங் குட் ஹேப்பன் அப்படின்னா எது வேணாலும் நடக்கலாம். எனிதிங் குட் ஹேப்பன். நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் அப்படி நினைத்தார்கள். எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எவ்ரிபடி தாட் சோ. எவ்ரிபடினா எல்லாரும் அர்த்தம். எவ்ரிபடி தாட் சோனா எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்கன்னு அர்த்தம். எவ்ரிபடி தாட் சோ. நெக்ஸ்ட் ஒன், திரும்பவும் அப்படின்னா இப்படி திரும்புங்க, டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? டர்ன் அரவுண்ட். டர்ன் அரவுண்ட்னா திரும்பணும் அர்த்தம், திரும்புங்கன்னு அர்த்தம். டர்ன் அரவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் மாறவில்லை, எதுவுமே சேஞ்ச் ஆகலன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? nothing has changed. எதுவுமே சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். nothing has changed. நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கவும். திருப்பியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? ட்ரை ஒன்ஸ் அகெயின். திருப்பியும் ட்ரை பண்ணுங்கன்னு அர்த்தம். ட்ரை ஒன்ஸ் அகெயின். நெக்ஸ்ட் ஒன், அதை உடனே நிறுத்து. அதை வந்து உடனே இமீடியட்டா ஸ்டாப் பண்ணுங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் தட் இமீடியட்லி. அதை வந்து உடனே நிறுத்துங்கன்னு அர்த்தம். ஸ்டாப் தட் இமீடியட்லி. நெக்ஸ்ட் ஒன், சிறிது நேரம் இரு. இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன்னு சொல்வீங்க இல்லையா, கொஞ்ச நேரம் இருங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஸ்டே அ while. கொஞ்ச நேரம் இருன்னு அர்த்தம். ஸ்டே அ while. நெக்ஸ்ட் ஒன், அவசரப்பட வேண்டாம். அதை எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் நாட் பி ஹேஸ்டி. அவசரப்படாதீங்கன்றதுக்கு லெட்ஸ் நாட் பி ஹேஸ்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா டோன்ட் பி ஹேஸ்டி கூட சொல்லலாம். அதுக்கும் அவசரப்படாதீங்கன்றது தான் மீனிங். லெட்ஸ் நாட் பி ஹேஸ்டி. நெக்ஸ்ட் ஒன், முடியாதென்று எதுவும் கிடையாது. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா வின் பண்ணலாம்னு சொல்வீங்க இல்லையா, முடியாதென்று எதுவுமே கிடையாது. அதை எப்படி சொல்லலாம்? nothing is impossible. nothing is impossible. இந்த உலகத்திலே முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். nothing is impossible. நெக்ஸ்ட் ஒன், எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவுமே வந்து பெர்மனண்டா இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? nothing lasts forever. எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம். nothing lasts forever. நெக்ஸ்ட் ஒன், கோபம் கொள்ளாதே. கோபப்படாதீங்கன்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? don't get angry. don't get angryனா கோபப்படாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு. நான் போகணும், என்னை போக விடுங்கன்றதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? let me go. என்னை வந்து போக விடுங்கன்னு அர்த்தம். let me go. நெக்ஸ்ட் ஒன், என்ன நடக்கிறது. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் கோயிங் ஆன். இங்க என்ன நடக்குது? வாட் இஸ் கோயிங் ஆன்.
இங்க என்ன நடக்குதுன்றதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் கூட கேட்கலாம். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், தள்ளி போடாதே அப்படின்னா என்ன விஷயம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அன்னைக்கே முடிச்சிடுங்க அந்த ஒர்க்கை, தள்ளி போடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட் அப்படின்னா டோன்ட் போஸ்ட்போன் அப்படி கூட சொல்லலாம். டோன்ட் போஸ்ட்போன் யுவர் ஒர்க் ஆர் டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட் யுவர் ஒர்க். உங்களுடைய ஒர்க்கை தள்ளி போடாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், திறந்து வையுங்கள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டோரை வந்து திறந்தே வைங்க, புக்கை வந்து திறந்தே வைங்கன்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கீப் இட் ஓப்பன். கீப் இட் ஓப்பன்னா திறந்து வைங்கன்னு அர்த்தம். டோரை திறந்து வைங்கன்னா எப்படி சொல்லலாம்? கீப் த டோர் ஓப்பன். புக்கை திறந்தே வைங்கன்னா கீப் த புக் ஓப்பன். அதுதான் கீப் இட் ஓப்பன்னா திறந்து வைங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எவ்வளவு தைரியம், உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னு கேட்போம் இல்லையா? How dare you அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னு அர்த்தம். How dare you. நெக்ஸ்ட் ஒன், வெளியே விளையாட வேண்டாம், வெளியே விளையாடாதீங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Don't play outside. நெக்ஸ்ட் ஒன், என் கையை பிடித்துக்கொள். என் கையை பிடிச்சுக்கோங்க. பசங்க கிட்ட, குட்டி பசங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் என் கையே பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? Hold my hand. ரோட்லாம் கிராஸ் பண்ணக்குள்ள சொல்லுவோம் என் கையை பிடிச்சிட்டே வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? Hold my hand. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு உடம்பு முடியலையா, உடம்பு சரியில்லையான்றதுக்கு எப்படி கேட்கலாம்? Are you sick? நீங்க வந்து சிக்கா இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்பு முடியலையான்னு அர்த்தம். Are you sick? நெக்ஸ்ட் ஒன், எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Throw away everything. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்கன்னு அர்த்தம். Throw away everything. நெக்ஸ்ட் ஒன், சாக்கு சொல்வதை நிறுத்துங்கள். நிறைய பேர் செய்ய முடியலன்னா எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்களே, இதனால தான் நான் இந்த வேலையை செய்யல, ஒரு ரீசன் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சாக்கு சொல்வதை நிறுத்துங்கள். ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூஸ் சொல்றதை நிறுத்துங்கன்னு அர்த்தம். ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். சாக்கு சொல்றதை நிறுத்துங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஒருவேளை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கலாம். நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Perhaps you misunderstood. Perhapsனா ஒரு வேளைன்னு அர்த்தம். You misunderstoodனா நீங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டீங்க, தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். Perhaps you misunderstood. நெக்ஸ்ட் ஒன், என் பக்கத்தில் உட்காருங்கள். வாங்க என் பக்கத்துல வந்து உட்காருங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Sit beside me. Sit beside meனா என் அருகில வந்து என் பக்கத்துல உட்காருங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், விரைவில் குணமடையுங்கள். யாராவது சிக்கா இருக்காங்க, அவங்கள போய் நீங்க மீட் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கெட் வெல் சூன். உங்களுக்கு சீக்கிரமா நீங்க குணமடைஞ்சிருவீங்க, சீக்கிரமா சரியாயிடும்னு அர்த்தம். கெட் வெல் சூன். நெக்ஸ்ட் ஒன், ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. நம்ம நினைச்சதோ ஏதோ ஒன்று நடக்கலைன்னா கண்டிப்பா வந்து நம்பிக்கை நம்ம இழந்துருவோம் இல்லையா? ஹோப்லெஸ் ஆயிடுவோம். அப்போ வந்து இப்போ இப்படிதான் சொல்லுவாங்க, ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. எப்பயும் வந்து நீங்க நம்பிக்கை இழந்துராதீங்கன்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? நெவர் லூஸ் ஹோப் அப்படின்னா நம்பிக்கையை இழந்துராதீங்க, எப்பயுமே வந்து நம்பிக்கையை இழந்துராதீங்கன்னு அர்த்தம். நெவர் லூஸ் ஹோப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேறு ஏதாவது செய்யுங்கள். Do something else. ஏதாவது வேற ஏதாவது நம்ம செய்யலாமான்றதுக்கு do something else. வேற ஏதாவது செய்யுங்கள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும், நான் அதை மறந்து விட்டேன். மன்னிச்சிடுங்க, நான் மறந்துட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Sorry, I forgot it. Sorry, I forgot it. நெக்ஸ்ட் ஒன், நான் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, நான் ஒரு லக்கியான பர்சன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபார்ச்சுனேட் அப்படின்னா நான் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம், லக்கியான பர்சன் அர்த்தம். ஐ எம் ஃபார்ச்சுனேட். நீங்கள் விரும்பியவாறு அப்படின்னா உங்க இஷ்டப்படியே நடத்துங்க, உங்களோட விருப்பப்படியே நடத்துங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? as you please அப்படின்னா உங்க விருப்பப்படியே நடத்தும். as you please. நெக்ஸ்ட் ஒன், கதவை தட்டுங்கள். கதவை வந்து தட்டுங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? knock the door. கதவை தட்டுங்க, knock the door. நெக்ஸ்ட் ஒன், என்னை பேச விடு. என்னை வந்து கொஞ்சம் பேச விடுங்கன்றதுக்கு என்ன சொல்லலாம்? let me speak. என்னை வந்து பேச அலோ பண்ணுங்கன்னு அர்த்தம். let me speak. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது வேண்டாம். இது வந்து எனக்கு தேவையில்லைன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I don't want this. I don't want thisனா எனக்கு இது தேவையில்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வருத்தப்பட வேண்டாம். வருத்தப்படாதீங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி அப்செட். அப்செட் ஆகாதீங்கன்னு அர்த்தம், வருத்தப்படாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் பி அப்செட். நெக்ஸ்ட் ஒன், தனியாக செல்ல வேண்டாம். தனியா போவாதீங்க, நைட் டைம்லலாம் தனியா போவாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் கோ அலோன். தனியா போவாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் கோ அலோன்.
நெக்ஸ்ட் ஒன் என்னுடன் தொடர்பில் இருங்கள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அப்ராடோ இல்லை வெளியில் எங்கேயா போயிட்டாங்கன்னா சொல்வீங்களே என்கிட்ட காண்டாக்ட்ல இருங்க மெசேஜ் பண்ணுங்க என்னோட காண்டாக்ட்ல இருங்கன்னு சொல்வீங்களே அதான் கீப் இன் டச் வித் மீ என்னோட காண்டாக்ட்ல இருங்க அப்படின்னு அர்த்தம் கீப் இன் டச் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன் தாமதிக்காதே அதை எப்படி சொல்லலாம் டோன்ட் பி லேட் லேட் ஆக்காதீங்கன்னு சொல்வீங்களே அதான் டோன்ட் பி லேட் லேட் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் சரியான நேரத்தில் வாருங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துருங்கன்னு சொல்வீங்க இல்லையா அதான் கரெக்டான டைமுக்கு வந்துருங்கன்றதை எப்படி சொல்லலாம் கம் ஆன் டைம் சரியான நேரத்தில் வந்துருங்க கம் ஆன் டைம். நெக்ஸ்ட் ஒன் உங்கள் திறமையை காட்டுங்கள் உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய திறமையெல்லாம் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க காட்டுங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம் ஷோ யோர் டேலண்ட் உங்களுடைய திறமையை காட்டுங்கன்னு அர்த்தம் ஷோ யோர் டேலண்ட். நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு யாரையோ மீட் பண்றீங்க நீங்க சொல்றீங்க போகிறப்ப திருப்பியும் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம திருப்பியும் மீட் பண்ணலான்றதுக்கு எப்படி சொல்லலாம் see you again. நெக்ஸ்ட் ஒன் சோம்பேறியாக இருக்காதே ரொம்ப லேசியா இருக்காதீங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம் டோன்ட் பி லேசி ரொம்ப சோம்பேறியா இருக்காதீங்கன்னு அர்த்தம் டோன்ட் பி லேசி. நெக்ஸ்ட் ஒன் நான் ஒரு செலவழிப்பவன் அப்படின்னா நான் மணியை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்ன தேவையோ அது அன்னெசரியாக எல்லாத்தையும் நான் வாங்கிட்டே இருப்பேன் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்றதுக்கு எப்படி சொல்லலாம் ஐ ஆம் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் அப்படின்னா நான் மணியை சேவ் பண்ணவே மாட்டேன் எல்லாத்தையுமே செலவழிச்சிடுவேன்னு அர்த்தம் ஐ ஆம் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் நான் சிக்கலில் இருக்கிறேன் நான் ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன்றது எப்படி சொல்லலாம் ஐ எம் இன் ட்ரபிள் நான் ஒரு ட்ரபிள்ல இருக்கேன் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன்னு அர்த்தம் நான் எனக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் ஐ எம் இன் ட்ரபிள். நெக்ஸ்ட் ஒன் அவள் அழுது கொண்டே இருக்கிறாள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அழுக நிறுத்தவே மாட்டான்றதை எப்படி சொல்லலாம் she just keeps on crying அவ அழுதுகிட்டே இருக்கான்றது மீனிங் she just keeps on crying. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.